உங்களை குறித்து ஆண்டவர் ஒரு நோக்கத்தை, ஒரு திட்டத்தை எழுதி வச்சிருக்கிறார். ஜெர்சன் பிறந்தப்போ என்னெல்லாம் ஜெர்சன் சாதிக்கணும், என்னத்தையெல்லாம் ஜெர்சன் செஞ்சு முடிக்கணும், என்னுடைய வாழ்நாளின் ஒவ்வொரு நாளையும் குறித்து ஆண்டவர் ஒரு புஸ்தகத்தில் எழுதி வச்சிருக்கிறார். உங்களை பத்தி புக்கில் எழுதி வச்சிருக்கிறாருங்க. இதையெல்லாம் சாதிக்கணும், இதையெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உங்க வாழ்க்கையின் நோக்கத்தை அவர் எழுதி வச்சிருக்கிறார். ஆனா பிரச்சனை என்னன்னா, அநேகர் அந்த நோக்கம் நிறைவேறாமலேயே செத்து போறாங்க. ஆண்டவர் எழுதும் போது இவன் அப்படியே போய் குழியில உளுந்து கவுந்து மண்டை உடைஞ்சு அப்படியே எழுதி வச்சிருக்கிறாரு. ஆண்டவர் உங்களை எல்லாம் எழுதும் பொழுது சாம்பலுக்கு பதில் சிங்காரம், நீ கீழே இல்ல மேல, நீ வாள் இல்ல தலை, இப்படி பயங்கரமான நன்மைக்கு எதுவான ஆச்சரியப்படத்தக்க காரியங்களை எழுதி வச்சிருக்கிறார். ஆனா இப்ப அதான் நடந்துட்டு இருக்கு. பரிதாபமான காரியங்கள் நடந்துட்டு இருக்குது. ஏன்? Because what is written is not happening. எழுதப்பட்ட நோக்கம் உண்டு, ஆனால் அது நிறைவேறுகிற நோக்கமாக மாற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஜெபிப்பது அவசியம். பைபிள் அநேகரை நான் பார்க்க முடியும். ஆண்டவர் பெரிய பெரிய திட்டங்கள் எழுதி வச்சிருந்தார், ஆனா அது நிறைவேறாமலே அவர்கள் மரித்து போயிருக்கிறார்கள். பிரபலமாக சொல்லணும்னா இஸ்ரவேல் ஜனங்கள், ஆண்டவர் தான் சொன்னார், உங்களை நான் எகிப்திலிருந்து கானான் தேசத்துக்கு கூட்டிட்டு போவேன். ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணி கொடுத்திருந்தார், அவங்களை எல்லாம் நான் கானான் தேசத்துக்கு கூட்டிட்டு போவேன். ஆனா போனாங்களா? கிளம்பி வந்தாங்க, ஆனா வனாந்தரத்திலேயே செத்து போயிட்டாங்க. அவங்களுடைய பிள்ளைகள் தான் போனாங்க. ஏன்? they were detached from the presence of God. இந்த கனேருடைய வாழ்க்கையில ஆண்டவர் எழுதின அந்த திட்டங்கள் அது நிறைவேறாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா அவங்க ஜெபிக்காததுதான். ஆண்டவர் எழுதின யோசனைகள், ஆண்டவர் எழுதின திட்டங்கள்லாம் ஆட்டோமேட்டிக்கா ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலும் நடக்கும்னு சொன்னா ஒவ்வொரு கிறிஸ்தவனும் வெற்றி பெற்றவனாகத்தான் இருக்கணும். ஏன் இல்ல? ஏன்னா ஆண்டவர் எழுதின அந்த நோக்கமும் அந்த நோக்கம் நிறைவேறுதலுக்கும் இடையில ஜெபம். ஆண்டவர் கொடுத்த அந்த வாக்கு தத்தங்கள், தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் அதை தன்னைத்தானே நிறைவேற்றிக் கொள்ளுகிறவைகள் அல்ல, அது ஜெபத்தினாலே நிறைவேறுகிறது.